கைஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் May 6 வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47,000க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா சேலரி சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக மந்த்லி. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இளநிலை அதிகாரி அந்த லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங், ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாகவும் பார்க்கலாம். அண்ட் தென் இதுக்கு ஆன்லைனில் நீங்கள் May 6 வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்ப்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஹெல்ப்லைன் மூலமாக வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேக்கன்சிஸ் வந்து ஒரு ரீஜன் வைஸாக ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுத்து, ஓகேங்களா, தமிழ்நாடு எல்லாமே வந்து சவுத்தில் தான் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இது இல்லாமல் நீங்கள் SC/ST கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் எக்ஸ்ட்ரா ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 35 வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர் எக்ஸ்ட்ரா ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, நீங்கள் 33 வரைக்கும் எலிஜிபிள். அண்ட் PWD கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 15 இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸில் வந்து ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்லேயே ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஜூனியர் இன்ஜினியரில் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் 3 இயர் டிப்ளமோ வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லைனா வந்து இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் சிவில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்களுமே இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர்லேயே எலக்ட்ரிக்கல் கேட்டகரி, இங்கேயுமே டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கலோ இல்லைனா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கூட எலிஜிபிள். இல்லை நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரிக்கலோ இல்லைனா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கூட எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாச்சும் இப்போ வந்து நீங்கள் சவுத்து, நார்த் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குன்னா தமிழ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குன்னா தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத தெரியுமா, பேச தெரியுமா, படிக்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஆன்லைன் எக்ஸாமுக்கான டெஸ்ட்டு, இதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு என்ன மாதிரி இருக்குன்றதையும் வந்து இங்கே அப்டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை கூட வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக வந்து இதோட எக்ஸாம் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் 47,000க்கும் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 47,700 ருபீஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸு, அலவன்ஸு எல்லாமே சேர்த்து வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சவுத் ஜோனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து உங்களுக்கு இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னை சவுத் ஜோனில். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இங்கே கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் அப்ளை பண்ணிக்கிங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் SC/ST, PWD, எக்ஸ்-ஹவுஸ்மேனுக்கு வந்து 50 ருபீஸும், அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே வந்து 450 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.